நீட் 2025க்கான சொல்யூஷன்ஸ் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நீட் 2025 கஷ்டமான கொஸ்டின் பேப்பரா இருந்தாலும் அதுல எதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை எப்படி பார்த்ததை ஆன்சர் பண்ணலாங்கிற அந்த ஐடியாஸை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். வீடியோவை லைக் பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல 799 ஒரு ஜாயின் பட்டன் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட இந்த 9750771555 நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கிடைக்கும். பாருங்க, இது நீட் 2025 ட்ரிக் நம்பர் 85. இது எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு. இந்த சாப்டர்ல வரக்கூடிய கான்செப்ட் என்ன? கூலும்ஸ் லா. இதுல நியூ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். ஆல்ரெடி 2 சார்ஜ் இருக்கு, அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் இருக்கு. இப்ப அந்த சார்ஜோட மேக்னிடியூட மாத்தும் போது அந்த ஃபோர்ஸ் எப்படி மாறும் அப்படிங்கறத கொஸ்டின். இங்க வந்து பாருங்க, 2 ஐடென்டிக்கல் சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர்ஸ் A and B have their centers separated by certain distance. 2 சார்ஜ் இருக்கு, ஒன்னு A இன்னொன்னு B. ரெண்டுக்கு நடுவுல சென்டருக்கு நடுவுல சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ வந்து என்ன பண்றாங்க, சார்ஜ் ஆன் ஈச் ஸ்பியர் இஸ் Q. ரெண்டுலயுமே இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து ஸ்மால் Q சொல்லிட்டாங்க. அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் எவ்வளவு இருக்கு? கேபிட்டல் F அப்படிங்கிறது இருக்கும். இப்ப தேர்ட் ஐடென்டிக்கல் அன்சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர் இஸ் brought in contact with a sphere A first and then with B and finally removed from both. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு அன்சார்ஜ்டு ஒரு ஸ்பியரை ஃபர்ஸ்ட் A ல வைக்கிறாங்க, அதுக்கு அப்புறமேட்டு அதே சார்ஜை வந்து அதே ஸ்பியர் வந்து என்ன பண்றாங்க, B ல டச் பண்றாங்க. இப்ப A அண்ட் B ல இருக்கக்கூடிய ஸ்பியர்ல இருக்கக்கூடிய சார்ஜஸோட மேக்னிடியூட் மாறி இருக்கும். சரியா? ரேடியே ஆஃப் நியூ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் பிட்வீன் ஸ்பியர் A and B என்னங்கறத கேக்குறாங்க. ரேடியே ஆஃப் A and B are negligible compared to the distance of separation, so that the calculating force between them they can consider as a point charges. அப்ப அந்த டிஸ்டன்ஸ் நடுவுல சார்ஜிங் நடுவில் கூடிய டிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரேடியஸ் கம்மி அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப அதை வந்து பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? அப்ப அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன், நியூ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் எவ்வளவு இருக்குங்கிறத கேக்குறாங்க. 2F/3, F/2, 3F/8, 3F/5 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாருங்க, 2 ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ். பாருங்க, இது ஒரு ஸ்பியர், இது ஒரு ஸ்பியர். ஒன்னு ஏன்னு வச்சுக்கலாம், இன்னொன்று பின்னு வச்சுக்கலாம். ரெண்டுக்குமே சார்ஜ் வந்து Q அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், ஒரு அன்சார்ஜ்டு ஸ்பியரை இங்க கொண்டு வந்து வைக்கும் போது இதுல இருந்து பாதி சார்ஜ் வந்து இதுக்கு வந்துருது. அப்ப ஒரு அன்சார்ஜ்டு ஸ்பியர் எல்லோ கலர்ல இருக்குல்ல, இது சார்ஜ். ஒரு கண்டக்டிங் ஸ்பியர் டிஃபரன்ஸ் காட்டுறதா சொல்றேன். இதோட சார்ஜ் ஸ்பியர் ஒரு அன்சார்ஜ் கண்டக்டிங் ஸ்பியர் இப்படி வைக்கும் போது இதுல இருக்கக்கூடிய சார்ஜ்ல பாதி சார்ஜ் இங்க வந்துடும். ஓகே, ஆனா இதுல வந்து என்ன இருக்கு, இப்ப Q இருக்கு, இப்ப இந்த Q/2 இருக்கும். இப்ப இந்த சார்ஜை கொண்டு போய் என்ன பண்றேன், நம்ம இதுல கொண்டு போய் வைக்கிறேன். இப்ப Qல கொண்டு போய் வைக்கும் போது என்ன ஆகுது, இந்த இதை டச் பண்ணும்போது நமக்கு இதுல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் த சார்ஜ் வந்து இங்க ஷேர் ஆகும். என்ன, ரெண்டுலயும் ஈக்குவலா வரும். அப்ப இது வந்து பாருங்க Q, இது வந்து பாருங்க Q/2. அப்ப அது ரெண்டும் ஈக்குவலா ஷேர் ஆகும் போது இங்க 3Q/4, இதுலயும் 3Q/4 அப்படிங்கிறது இருக்கும். பாருங்க, இதுல இனிஷியலா ஃபுல் சார்ஜ் இருக்கு, இதுல இவ்வளவுதான் ஹாஃப் ஆஃப் த சார்ஜ் இருக்கு. ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது ரெண்டும் பேலன்ஸ் ஆகி என்ன வந்து 3Q/4 அளவுக்கு மேக்னிடியூட் வந்துருது. இப்ப இதை ரிமூவ் பண்ணிடுறோம். இப்ப இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து என்ன, Q/2ம் 3Q/4 2 சார்ஜ் தான் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய மேக்னிடியூட் வந்து என்னன்னு கேக்குறாங்க. ஜஸ்ட் 1/2 into 3/4 போட்டா என்ன வருது, 3/8. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா 3/8 வரணும். சோ தி ஆன்சர் இஸ் 3F/8. சரியா? ரொம்ப சிம்பிள். அந்த சார்ஜ் எப்படி ஈக்குவலா ஷேர் ஆகுது அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒரு சார்ஜ் இருக்கு, இது வந்து என்னன்னா ஒரு அன்சார்ஜ்டு ஸ்பியர் இப்படி வைக்கும் போது இதுல இருந்து பாதி சார்ஜ் வந்து இந்த ஸ்பியர் கொடுத்துருது. அப்ப இது Q/2, இது Q/2 வந்துருது. இப்ப இந்த Q/2ங்கிற சார்ஜ் இங்க கொண்டு போய் வைக்கும் போது பாருங்க, Q plus Q/2 ஒரு 3Q/2 வரும். அப்ப அந்த 3Q/2 வந்து ரெண்டு ஈக்குவலா ஷேர் ஆகும்போது 3Q/4 வரும். அப்ப நமக்கு ஃபார்முலா வந்து பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. என்ன, டிஸ்டன்ஸ் மாறல. அப்ப ஃபார்முலா வந்து என்ன, F is proportional to Q1 Q2 ஃபர்ஸ்ட் கேஸ்ல. அப்ப ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன, F is proportional to Q into Q வரும். செகண்ட் கேஸ்ல F டேஷ்ல வந்து என்ன வருதுன்னா, ஃபர்ஸ்ட் சார்ஜ் Q/2, செகண்ட் சார்ஜ் வந்து 3Q/4 அப்படின்னு என்ன வரும், 3Q² வரும். அப்ப ஆன்சர் வந்து 3/8F அப்படிங்கிறது வரும். அப்ப F dash is equal to 3/8F அப்படிங்கிறது ஆன்சர். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிராக்டிஸ் பீரியடோட என்ன பண்ணுங்க, 9750771555 இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இன்னொன்னு, இந்த கொஸ்டின் வந்து NCERT புக்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின். இது NCERT புக்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இது டைரக்டாவே கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா, NCERT புக்ல இருந்தா நமக்கு மேக்ஸிமம் வருது. அந்த புக்கை நல்லா கிளியரா பார்த்தோம்னாவே நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ்க்கு டைரக்டா ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா என்ன பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.